Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு பர்ஃபி ரெசிபி பார்க்க போறோம். பொரிகள்லையும் பூஸ்ட் வச்சு தான் நம்ம பர்ஃபி பண்ண போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாயில வச்சுனா அவ்வளவு அழகா கரைஞ்சு உள்ள போகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட். வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பொரிக்கடலை பூஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் சின்ன குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்புக்கு 2 கப் பொரிக்கடலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த கப்புக்கு 2 கப் ஜீனி, ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1/2 கப் நெய், 1/2 கப் கோல்டு வின்னர் ஆயில் நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 5 ரூபா பூஸ்ட் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பர்ஃபிக்கு தான் தேவையான பொருட்கள். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் பொரிகடலை, சில பேர் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், நான் எடுத்து வச்சுருக்க 2 கப் ஜீனி, இதையும் சேர்த்து நல்ல நைஸாக குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக திரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிகடலை இறங்கும் ஐட்டத்துலேயே சாஃப்டாக ஆயிரும். நல்லா சீனிலாம் வறுபட்டு திரிக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஜல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதோட கட்டிகள் வராமல் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. பூஸ்ட் சேர்க்கறதுனால நல்லா சாக்லேட் ஃப்ளேவரில் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா பாருங்கள், சளிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதுக்காண்டி சளிச்சு எடுக்க சொன்னேன். அதிலோட தூசி துகள் எல்லாம் வந்துடும், கொஞ்சம் அரையப்படாது எல்லாம் வந்துடும். இப்போ நம்மளுக்கு சாஃப்டான ஒரு பொட்டுக்கடலை மாவு கிடச்சிட்டு, பொரிக்கடலை மாவு. இது நீ டேரெக்டாக கூட அப்படி பர்ஃபி பண்ணலாம். பூஸ்ட் சேர்த்தோம்னா கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு. அதனால பூஸ்ட் சேர்க்கும். இப்போ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரமோ இல்லாட்டி ஒரு நான்ஸ்டிக் பேன்லையோ நீங்கள் அரைச்சி வச்சிருக்க பொரிக்கடலையும் சீனி ஏலக்காய் போட்டு அரைச்சி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பூஸ்ட்டை உடச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பைக் பூஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்படி ஆட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் நெய்யை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு ஊற்றும் போது சீக்கிரம் கட்டி பிடிக்கிறதுக்கு, கட்டி கட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இப்படியே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று போல் எல்லாம். இப்போ அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் பக்கத்தில் நின்று ஸ்லோ ஹையாக மாற்றி நல்லா ஜீனி நல்லா உருகிற வரைக்கும் நல்லா நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த நெய் இப்போ அது கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது கரெக்டாக மிக்ஸ் பண்ண சூடு ஏற நல்லா இலகி வரும். இதுக்கு இடையில இன்னொரு கேக் டின்லேயோ ஒரு பிளேட்லேயோ நெய் தடவை வச்சுக்கோங்க. நம்ம இதை செட் பண்ணதுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். நல்லா உருகி வரட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உருகி வந்திருக்குன்ட்டு. நீங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குது, நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னு சொன்னால் ஒன்று எண்ணெயாக ஊற்றிக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் நெய்மா கொஞ்சம் காய்ச்சின பாலுமா ஊற்றிக்கோங்க. நல்லாயிருக்கும், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம பூஸ்ட் சேர்த்ததுனால நல்லா பூஸ்ட் எல்லா பக்கம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லாம் ஒன்றா திரண்டு வரும். இந்த கட்டிகள்லாம் நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் நல்ல சட்டியில் படாமல் ஒட்டாமல் சுருண்டு வரும். பதெல்லாம் கிடையாது. சட்டியில் படாமல் உருந்து வந்தால் நீங்கள் நேரடியாக இந்த பிளேட்டுக்கும் மாற்றி நீங்கள் செட்டாக விட்டுறலாம். தேவைப்பட்டால் நெய் நடுவில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா பாருங்கள் சுருண்டு வருது, ஓரளவு சட்டியில் ஒட்டாமல். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ், ஒரு லெவல் தான் வந்துட்டுன்னு அர்த்தம். இதை அப்படி நம்ம ரெடி பண்ணி நெய் தடவை வச்சுருக்க டின்னில் மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை அப்படி மாற்றிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. உடனே அப்படி மாற்றிடுங்க. நல்லா செட்டாக விட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் செட் ஆகட்டும். நல்லா ஃபுல்லாக நல்லா வலிச்சிட்டு விட்டுருங்க. அதில் நல்லா செட் ஆகட்டும். இப்போ நல்லா செட் பண்ணி விட்டாச்சு. நல்லா ஒரு ஸ்பூனோ ஒரு இதோ வச்சு நல்லா நல்ல நெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நல்லா கூலாகட்டும், நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டு எப்படி டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. பார்க்கலாம், ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நல்லா 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி பார்த்தேன், ஈஸியாக வருது கட் பண்ணேன்.
அதே மாதிரி நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் எவ்வளோ ஈஸியாக உள்ளே கட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் அப்படி கட் பண்ணிட்டு நான் பீஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஒரு கையில் ஒன்றும் பண்ண முடியல, கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. அப்படியே கவுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அழகாக விழுந்திருக்கு, பீஸ் பீஸாக சூப்பராக நல்லாவே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட பொரிகளில் பூஸ்ட் போட்ட பர்ஃபி இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா சாஃப்டாக இருக்கு போல். எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு குட்டி பீஸ் டேஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நைஸாக அழகாக இருக்குன்னு உங்களே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளோட மைசூர் பா இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் பா மாதிரி தான் இருக்குது, பர்ஃபி மாதிரி இல்லை. சூப்பராக டேஸ்ட் இருக்குது, பூஸ்ட் ஃப்ளேவரு நல்ல ஒரு நைஸாக வயலில் வச்சோன்னே அப்படி கரையிற நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.